அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ருசியான ஜிலேபி மீன் புட்டு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் மீனை கட் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடான பிறகு கழுவி எடுத்து வச்ச மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மீனை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 ஹவர் அப்படியே விட்டுடலாம். மீனை ரொம்ப வேக வைக்காதீங்க, கொஞ்சம் அரை வேக்காடா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீனை எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறின பிறகு முள் தனியாக சதையை தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சதையை மட்டும் முள் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக சீரகம், நான் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுடலாங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போது நான் வேக வச்சு எடுத்த மீனை சேர்த்துக்கிறேங்க. மீனை சேர்த்துட்டு வெங்காயத்துக்கூடயே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் மீன் வறுக்கிற மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை சேர்த்துட்டு நான் தேவையான அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிக்கும். இப்போ நான் ஒரு 10 பூண்டு கிட்ட இடித்து வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம். ஏன் இப்போ நான் இந்த டைமில் பூண்டு சேர்த்துக்கிறேன்னா, நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துருக்கோம், ட்ரை ஆகிடும் எண்ணெய் இல்லாத மாதிரி. அதனால் நான் பூண்டை லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்து அதில் சேர்த்துப்பேங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வருது. சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you. Follow me.